எவ்ரிவன் வெல்கம் டு வே டு ட்ரேட் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பராக ரைட் பண்ணிட்டு வந்துடுங்க. நமது சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. we are not a SEBI registered investment advisor. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியோட ஓப்பனை பார்க்குறோம். 25,276.60 அப்படின்றது ஓப்பன். ஸோ என்ன ப்ரோ 5 மினிட்ஸ் பாரோட லோ மார்க் பண்ணிட்டு ஓப்பன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ எப்போவுமே ஒரு சார்ட்டோட ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டே பாரை பேஸ் பண்ணி மட்டும்தான் எடுக்கணும். ஸோ அதர்வைஸ் வந்து நமக்கு வேல்யூஸ் வந்து தப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன், மேக்னெட் மோட ஆன் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஓப்பனிங் ஐட்டமாக 25,300 கால் அண்ட் போட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் என்ன அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்ற இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து சிங்கிள் லைன் இண்டிகேட்டர். ஓகேங்களா? ஸோ அந்த இண்டிகேட்டரோட சோர்ஸ் கோட் நம்மளோட கம்யூனிட்டியில் இருக்குது. ஸோ அது எப்படி ப்ராசஸ் பண்ணி நம்ம கோடை இண்டிகேட்டராக மாற்றுறது கோடு அப்படின்றத ஸோ இந்த வீடியோவில் லாஸ்ட் டே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக கொடுக்குறோம். ஸோ உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு டிசிஷனை வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ அந்த இண்டிகேட்டரோட மெயின் ரூல்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு கால் ஆப்ஷன் ஏடிஎம்மாக இருந்து ஐடிஎம்மாக மாறப்போதா ஆர்எல்ஸ் ஏடிஎம்மாக இருந்து ஓடிஎம்மாக மாறப்போதா அப்படின்றத டெசிஷன் மேக் பண்ணுறவனே யார் அப்படின்னா இந்த ப்ளூ லைன், இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் இண்டிகேட்டர் தான். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் 300 கால் எடுக்கிறேன். ஸோ அது வந்து ஏடிஎம். ஸோ இன்னும் நம்ம ஏடிஎம்மில் இந்த டூலை யூஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? ஸோ ஏடிஎம்மாக எடுக்கிறேன். ஸோ இப்போது இது ஐடிஎம்மாக மாறணும் அப்படின்னா, ஸோ கால் ஆப்ஷன் ஐடிஎம்மாக மாறணும் அப்படின்னா இதோட ஹையர் ப்ரைஸஸை ஸ்பாட் வந்து ட்ராவல் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு 276 ஓப்பன் ஆகுது. ஸோ அதோட ஹையர் ப்ரைஸஸ் போகும்போது ஸோ 300 என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஏடிஎம்லேருந்து நமக்கு ஐடிஎம்மாக மாறும். ஓகேங்களா? ஸோ அட் தி சேம் டைம் ஸோ ஏடிஎம்மாக இருந்த புட் ஆப்ஷன் பிகம் ஓடிஎம் புட் ஆப்ஷன். ஸோ ஏன்னா ப்ரீமியம் வந்து கரைஞ்சிட்டு ஓடிஎம்மாக மாறும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாரு ஹையரில் ஓப்பன் ஆகுது. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஓப்பனிங் பாரை பேஸ் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10 பாயிண்ட் வந்து ஹையரில் வந்து ஓப்பன் ஆகுறோம். ஓகேங்களா? ஸோ ஆப்போனண்ட்டை செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஆப்போனண்ட் உன்னோட ஓப்பனிங் ப்ரைஸ் அப்படின்றது பிரேக் ஈவனுக்கு கீழே 10 பாயிண்ட் லோவரில் ஓப்பன் ஆகிறோம். ஸோ அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக புட் ஆப்ஷன் மட்டும் எடுக்க மாட்டோம். ஸோ இட்ஸ் அ கிளியர் ஒன். ஓகேங்களா? ஸோ கால் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு பார் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இட்ஸ் அ இண்டிகேட்டிங் சைட்வேஸ். ஸோ சைட்வேஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ டேட்டா அனாலிசிஸ்க்கு மூவ் பண்ணுவோம். ஸோ டேட்டா அனாலிசிஸும் இன்றைக்கி வந்து சைட்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ ஓகே, இதில் என்ட்ரி கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ அகைன் நம்மளோட பிஇபி லெவல் பிரேக் ஈவன் பாயிண்ட் இண்டிகேட்டரை டேப் அடித்தா தான் என்ட்ரி போடுவோம். ஸோ அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு 2 பாயிண்ட்டுக்கு 3 பாயிண்ட்டுக்கு பிஃபோர் வந்து திரும்பிட்டான். ஸோ வி நாட் என்டர்ட் ஹேர். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, எதுவுமே பண்ண முடியாது, ட்ரேடே பண்ண முடியாது, சைலண்ட்டாக உட்காந்துட்டு தான் இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட்டுக்கு எதுக்கு வரும் அப்படின்னா வெல்த்தை ஜென்ரேட் பண்ண தான் வரும். ஸோ அப்படின்னும்போது நம்மளோட கண்டிஷன்ஸில் என்ட்ரி கிடைக்கல அப்படின்னா ட்ரேடே போட முடியாது, சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்க வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ புட் ஆப்ஷன் சைட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு கம்ப்ளீட்டாக 53 பாயிண்ட்ஸ் அப்படின்றது டிகே. ஸோ கால் ஆப்ஷன் சைட் நமக்கு 38 பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஹையர் வந்து போயிருக்கும். ஸோ நமக்கு ஸோ ஆஸ் பர் டேட்டா அனாலிசிஸ் சைட்வேஸ், சைட்வேஸ்லேயும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கால் ஆப்ஷன் தான் எடுப்போம். ஏன்னா பிரேக் அவனுக்கு மேலே இருக்கும். ஸோ ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் நமக்கு எந்த என்ட்ரியும் ரெகுலர் ஆகலை. ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்படின்னும் போது நம்ம 25,200 கால் ஆப்ஷன் அண்ட் 25,300 புட் ஆப்ஷன் வந்து லோட் பண்ணுவோம். ஸோ ஐடிஎம் பேசிஸில். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸோ ஓப்பனிங் ப்ரைஸ் அப்படின்றது நம்மளோட க்ரீன் லைன் அண்ட் எல்லோ லைனுக்கு மேலே கிட்டத்தட்ட 15 பாயிண்ட்ஸ் வந்து ஹையரில் வந்து ஓப்பன் ஆகிறோம். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கவன் ப்ளூ லைன், க்ரீன் லைன், yellow line. So everything
லூஸ் பண்ணி லோவரில் ஓப்பன் ஆகுறோம். ஸோ அப்படின்னும்போது இந்த 2 ஸ்ட்ரைக்கை நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் தெரியும். நான் இதை பேசிஸில் எதுக்கு வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னா கால் ஆப்ஷன் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்பா கால் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டால், ஸோ நமக்கு எல்லோ லைன் ப்ளூ லைன் தான் டிசிஷன் மேக்கரு. ஸோ இந்த இடத்துல பிலோ த ப்ளூ லைன் பிலோ த எல்லோ லைன் அப்படின்னும் போது வி ஆர் நாட் என்டர் புட் ஆப்ஷன். ஸோ வி ஒன்லி ஃபோக்கஸ் கால் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் வந்து அவன் இதை டேப் அடிச்சிருந்தான் அப்படின்னா, ஸோ யூ கேன் ஃபோக்கஸ் லாங் அப் டு நெக்ஸ்ட் க்ரீன் லைன். ஸோ ஆர் எல்ஸ் 30 to 40 points இட்ஸ் எனஃப். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது there is no entry in 25-200 கால் ஆப்ஷன் ஆல்சோ. ஸோ ஓகேப்பா, அதுக்கப்புறம் நமக்கு என்ட்ரி கிடச்சிது அப்படின்னா, ஸோ எஸ், லாஸ்ட்டாக 25,350 கால் ஆப்ஷனில் நமக்கு இஓடியில் ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ பர்ஃபெக்டாக ஐடிஎம் மெத்தட் இண்டிகேட்டரில் சும்மா வந்து பஞ்ச் அடிச்சிருக்கு. பட் இதில் நமக்கு கிடைச்ச என்ட்ரி அப்படின்றது என்எஃப்எஸ் பேஸ் பண்ணி கிடைச்சிருக்கும். ஸோ அதில் அவனோட என்ட்ரி அப்படின்றது அரௌண்ட் வந்து 110 இருந்து 128 மேக்ஸ் மூவ் ஆகிருக்கிறது. ஸோ நமக்கு 15 to 20 பாயிண்ட்ஸ் மட்டுமே தான் நம்ம கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ மற்றபடி ஒரு ப்ராப்பரான என்ட்ரி அப்படின்றது எனக்கு கிடையாது. ஐடிஎம் பேஸஸ் ஸோ ரெண்டுத்துலேயுமே என்ட்ரி கொடுக்கல. ஸோ அதை தவிர்த்து நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுவும் வந்து 10-15 பாயிண்ட் தான் மூவ் ஆகிருப்போம். ஓகேங்களா? ஸோ என்னைக்கு ட்ரெண்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறோமோ, ஸோ அதே மாதிரி என்னைக்கு சைட்வேஸ் டே அப்படின்னு நமக்கு தெரியுதோ, ஸோ அப்போது நம்ம ட்ரேட் பண்ணாமல் வெளியே இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரூல்ஸில் ஸோ நமக்கு என்ட்ரி கிடைக்கல அப்படின்னும்போது கண்டிப்பாக மார்க்கெட்டை விட்டு வெளியே தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டரோட சோர்ஸ் கோட் வந்து நம்மளோட கமெண்ட்டில் கொடுத்துருக்கும். ஸோ வேணும் அப்படின்றாங்க. ஸோ இந்த சோர்ஸ் கோடை யூஸ் பண்ணி அந்த வீடியோவில் வந்து நம்மளோட அந்த இண்டிகேட்டர் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ற ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்கும் ப்ரொசீஜரை. ஸோ நீங்கள் வந்து ஓனாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓனாக ஆட் பண்ணிவிட்டு ஓப்பனிங் ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி